ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில ஒவ்வொரு துறை சார்ந்த அதிதிகள் நம்மளோட நிகழ்ச்சிக்கு வருவாங்க. இன்றைய நாள்ல வந்திருக்கக்கூடியவர் மிக முக்கியமான ஒருத்தர். இலங்கையினுடைய சினிமா துறையில இவரினுடைய பங்கு மிகப்பெரியதாக இருக்கிறது. 5 தசாப்தத்திற்கும் மேலாக 63 வருட கால அனுபவம் படைச்சிருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் கூட இன்னைக்குல இருந்து அவர் இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அற்புதமான ஒரு கலைஞர், மேடை நாடக கலைஞர் இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்து கொள்றாரு. பால்ராஜ் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கேன்பா. சந்தோஷம். இப்படி ஒரு அழகான ஒரு நேர்காணல்ல உங்களை சந்திக்க கிடைச்சதுல. இலங்கையினுடைய சினிமா துறையில ஆதிக்கம் படைத்திருக்கக்கூடிய ஒருத்தர்ல கண்டிப்பா உங்களுக்கான ஒரு இடம் அப்படின்றது இருக்கிறது. ஆரம்ப காலத்துல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த ஒரு இடத்துக்கு நீங்க இன்றைக்கு வந்திருக்கீங்க. உங்களோட இந்த ஒரு பயணம் பற்றி எங்களுக்கு சுருக்கமா சொல்லுங்க. முதலாவதாக இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து என்னை நேர்காணல் செய்தமைக்காக ஆதவன் டீக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி அண்ணா. நான் புகவந்தராவை வசிப்பிடமாக கொண்டவன். மலையகத்திலே பிறந்தவன். ஹோலிரோஸ் என்ற பாடசாலையிலே கல்வி கற்றவன். பாடசாலையிலே கல்வி கற்கும் பொழுது அங்கே அந்த காலத்திலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கின்றேன், மாணவர் கலாவிருத்தி சங்கம் என்ற ஒரு அமைப்பு ஒன்று நடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும். அந்த நிகழ்வுகளில் பாடசாலை மாணவர்களின் திறமைகளை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகவே அமைஞ்சு கொண்டிருந்தது. ஆகவே அந்த நிகழ்ச்சிகளில் பாடசாலை மாணவர்கள் எல்லோரும் கலந்து கொள்வார்கள். ஆனால் நான் ஒரு ஒதுக்கப்பட்டவனாக எப்பவுமே இருந்து கொண்டிருந்தேன். இதை அறிந்த அந்த பொறுப்பான ஆசிரியர் ஒரு நாள் என்னை வந்து சந்தித்து சொன்னார், எல்லா மாணவர்களும் ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரிந்தவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் மட்டும் ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒன்றும் செய்யவில்லை, ஏன், எதற்காக, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்ட்டு. நான் அதை ஒன்றுமே என்னால் எதுவுமே பேச முடியவில்லை அந்த நேரம். என்னால் இப்படி கூட அந்த நேரத்தில் பேச முடியாது எனக்கு. இப்போ அந்த காலகட்டத்திலே அவர் அந்த பொறுப்பான மாணவரிடம் சொன்னார், தலைவரிடம், இந்த முறை நிகழ்விலே போல்ராஜுடைய நிகழ்வு கட்டாயம் இருக்கணும், என்ன செஞ்சாலும் அவன் செஞ்சுட்டு போகட்டும், அவன் கட்டாயம் இருக்கணும். அந்த நேரத்தில் அந்த கிழமைக்கான நிகழ்வும் நடைபெற்றது. அப்பொழுது நானும் அந்த நிகழ்வுக்கு போயிருக்கின்றேன். அப்பொழுது என்னுடைய முறை வந்தது. என்னை அனௌன்ஸ் பண்ணார்கள், போல்ராஜோடைய புரோகிராம் என்று. நான் மேடை முன் போக முடியாத அந்த காலகட்டத்திலே, யாரோடையும் ஃபேஸ் பண்ண முடியாத காலகட்டத்தில் நான் என்ன செய்தென்று அறியாமல் நான் அப்படியே மேசைக்கடியே ஒளிந்து கொண்டு நான் போகவில்லை. பிறகு அந்த நிகழ்வு சுமூகமாக நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது நிகழ்வு முடிந்து வெளியே வரும் பொழுது அதுக்கு பொறுப்பான ஆசிரியர் இந்த ஆசீர்வாதம் அவருடைய பெயர் நினைக்கிறேன். நான் போகும்பொழுது பின்னாலே வந்து என்னுடைய ஷர்ட்டை பிடித்து இழுத்து கொண்டு வந்து என் கேள்வி கணைகளை தொடுத்தார். நீ ஏன் செய்யவில்லை என்று அடி என்று அடித்து என்னை அந்த கண்டிச்சார். நான் நினைக்கின்றேன், அந்த ஆசிரியரின் அடியும் அந்த நேரத்தை அந்த 1960ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் தான் இன்றைக்கு இந்த நேரத்திலே இந்த ஆதவன் கூடத்தை நேர்காணலில் நான் இருக்கிறேன் என்று சொல்வதை நான் பெருமைப்படுறேன். அந்த ஒரு பாடசாலை கால மேடைகளுக்கு பிறகு இலங்கையினுடைய சினிமா துறைக்குள்ள உங்களினுடைய பிரவேசம் எப்படி அமைஞ்சது? நான் நடிப்பு துறையிலே தான் என்னுடைய ஆர்வம் இருந்தது. மேடை நாடகம் தான் கூடுதலாக. என்ற மேடை நாடகம்னு சொன்னால் அது தெரியுது. அது மேடை நாடகமும் நடிக்கிறான்னு ஒரு நடிகன்னு சொன்னால் அவன்கிட்ட என்னமோ இருக்குது, சம்திங் அவன்கிட்ட இருக்குது, ஏதோ ஒரு விஷயம். ஒரு மேடை நாடக கலைஞர் தான். இப்போ ஆகவே எப்பொழுதுமே ஒரு சினிமா நடிகன் மேடை நடிகனோடு நிற்க முடியாது. அது எங்கேயும் நான் எந்த இடத்துலையும் சொல்லுவேன், நான் பயம்னாலும் சொல்லுவேன். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த நாடகங்கள்லாம் நடித்து கொண்டு இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது நான் தொழில் நிமித்தமாக மாத்தளைக்கு சென்றேன். மாத்தளை பகுதியிலே அங்கே இந்த இலக்கிய வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கலை சம்பந்தப்பட்டவங்க. மாத்தளை வடிவேலன், மலரன்பன், சோமு போன்ற பிரபலங்கள். அப்போ அவர்களோடு சேர்ந்து நான் என்னுடைய இலக்கிய செயற்பாடுகளையும் நேரம் கிடைக்கும் பொழுது நாடகங்களையும் மேறிட்டு அவர்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தேன். அதை அப்படி இருந்தாங்க எல்லாம் முடிந்த பிற்பாடு பல பிரச்சனைகள் அந்த நேரத்தில் 1983 அந்த பிரச்சனைகள் இனக்கலவங்கள் பிற்பாடு நான் கொழும்பை நோக்கி பயணித்தேன். இங்கு வந்து நான் ஒரு சின்ன வேலை செஞ்சுருக்கும் பொழுது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கூட்ட இடத்துல எல்லாம் பாடினாங்க, என்னையும் பாடணும், நானும் பாடினேன்.
அப்போ அந்த நேரத்தில் நான் ஒரு சுமாராக பாடக்கூடிய ஒரு பாப் சிங்கர், அதையும் செய்வேன் நான். அப்போ ஜீவா கனி என்றவர்கள் சொல்கிறாங்க, அவங்க ஒரு ஜாதோன்கி பாரத் என்று 75ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஹிந்தி ஷோ ஒன்று செஞ்சாங்க. அப்போ அதில் அந்த ஷோவில் என்னை பாடும்படி என்னை வந்திச்சாங்க. அந்த ஷோ தான் என்னை கொழும்பு கரைத்துறைக்கு என்னை தள்ளப்பட்டுன்னு சொல்லுவோம். நான் ஒரு பாடகனாக தான் வந்தேன். அந்த நேரத்தில் நான் நடிகனாக இருந்தாலும் கூட நான் ஒரு பாடகனாகத்தான் கொழும்பு தலைநகரிலே அறிமுகமானேன். ஆனால் அந்த முதலாவது ஷோவில் இலங்கையின் பிரபலங்கள் அத்தனத்தோடு பாடினேன். ஏஇ மனோகரன், MS வெர்னாண்டோ, மில்டன் வல்லவராச்சி, HR ஜோதிபால், திரைசிஸ்டர், அத்தனை பிரபலங்களோடும் எனக்கு பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த ஷோ. அதுக்கு ஒரு பெரிய அனுபவம், எனக்கு மேடை அனுபவம். அப்படி அதை அந்த மேடை நாடகம் அந்த ஷோ முடிந்த பிற்பாடு தற்செயலாக ஃபைன் ஆர்ட்ஸ் முகமது என்ற ஒரு நண்பர், அவர் ஃபோட்டோகிராஃபர், அவர் என்ன ஒரு படம் பிடிக்கும் இப்படி ஒரு ட்ராமா ஒன்று இருக்கும், நடிக்கிறீங்களான்னு கேட்டார். என்னன்னு கேட்டேன். இப்படி இலங்கையின் பிரபல நடிகர் ஸ்ரீசங்கர் அவர் நடித்த நாடகம், அவருக்கு ஏற்பட்ட பிணைப்பினால் அவருக்கு சவால்பட்டிருக்காரு. இலங்கையில் கொழும்பு தலைநகரில் மேடை ஏறாத ஒரு நடிகனை வைத்து அந்த கரெக்டை கொடுத்து நடிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ என்று சொன்னார். அவர் சொல்லும்பொழுது நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். அந்த எங்கே நிம்மதி என்ற நாடகம்தான் தலைநகரில் என்னுடைய முதல் நாடகம். அதிலிருந்து தான் படிப்படியாக நான் நாடகத்துறைக்கு இலங்கை கலைத்துறையிலே இந்த அளவு வந்திருக்கிறேன்னு சொல்ல முடியும். இந்த கலைத்துறையினுடைய நீங்க கலைத்துறைக்கு வழங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கலைத்துறை உங்களை நேசிச்சு கலாபூஷண மற்றும் கலாமாமணி விருதுகளையும் கொடுத்து உங்களை வந்து அழகு பார்த்திருக்கிறது. இப்போ இங்க இலங்கையில பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து வெளிநாடுகள்ல போயிட்டு நடிக்கக்கூடியவர்கள் எக்கச்சக்கமானவர்கள் இருக்கிறாங்க. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அது இப்போ வந்து சாதாரணமாக கிடைக்கிறது. ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல உங்களுக்கு பைலட் பிரேம்நாத் அப்படின்ற ஒரு மிக அழகான ஒரு படம், அந்த படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கிறது. அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உண்மையிலே அதுவும் படிதான். ஒரு நாள் இரவு நான் அந்த படப்பிடிப்பு அந்த டைமில் நான் இரவு படக்கையில் இருக்கும்பொழுது அவரும் ஒரு முகமது, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவரும் இதில் கோ ப்ரொடியூசராக இருந்தவர் ஒருத்தர். அவரோட தம்பி வந்து என்று சொன்னார், இப்படி ஒரு சின்ன கரெக்டர் இருக்குது, அப்போது உங்களை தான் நடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் எனக்கு வாகனங்கள்லாம் அனுப்புனாங்க. ஷூட்டிங் நடந்தது பேரதினிய அந்த எஸ்டேட் சீனில் நான் ஒரு கிழவனை நடித்தேன், ஜெயசித்ரா, விஜயகுமார் கூட. அந்த நேரத்தில் நடித்தேன். அதிலிருந்து அப்படி படிப்படியாக ஒவ்வொன்றும் வந்துட்டு நாடகங்கள் தான் கூடுதலாக நடிச்சது. இப்போ அதுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், பட வாய்ப்புகள் அதிகமாக வந்தது தென்னிந்தியால இருந்து. ஆனா அத்தனையும் நிராகரிச்சுட்டு இலங்கையில இருந்து மேடை நாடகங்கள்ல உங்களினுடைய ஆர்வத்தை நீங்க வந்து அதிகமா செலுத்துனீங்க. அதுக்கான காரணம் என்ன? காரணம் ஒன்று, எனக்கு இப்போ இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சி அவங்க ஒரு தனியான இடத்துல இருக்கிறாங்க. நாங்கள் இப்படி பார்க்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இலங்கை கலைத்துறை பொறுத்தவரை இவ்வளவு திறமையான கலைஞர்கள் இருக்குங்க, இதை சாதிக்கக்கூடிய சாதனையாளர்கள் இருக்கிறாங்க அங்கே. ஆனால் அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லை. அதுக்குத்தான் நான் அவங்களுக்கு அந்த காரணத்தை என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த இலங்கையின் சினிமா துறை கலைத்துறை என்று சொன்னால் அது அங்கங்கே ஒவ்வொரு வட்டமாக பல வட்டங்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அப்போ அந்தந்த வட்டத்துக்குரியவர்கள் தான் அந்த வட்டத்திலிருந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ உங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ நீங்க சொன்ன அதே வட்டம் தான், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வட்டத்துக்கு அது தெரியும். பால்ராஜ்னா ரைட், இவர்தான் இந்த விஷயங்கள் செஞ்சிருக்காரு அப்படின்றது தெரியும். ஆனால் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு என்றைக்காக நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நான் இப்படித்தான், அதாவது நான் வந்து சில நேரம் அப்படி எனக்கு என்ன, நானும் மனிதன் தானே, எனக்கு அந்த உணர்வுகள் ஏற்பட்டிருக்கலாம். கலைஞனுக்கு தேவையானது கைத்தட்டல்கள் தான். கட்டாயம் சரியா சொன்னீங்க. நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு என்னை பற்றி ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. கனடாவில் இருந்து ஒரு பத்திரிகை ஒரு தெரியுமா உங்களுக்கு, தாயின்னு ஒரு பத்திரிகை? தாய் பத்திரிகை. ஆமா. எனக்கு சத்தியமா தெரியாது. என்னை பற்றி அந்த தாய்ங்கிற பத்திரிகையில் 2 பக்கம் என்னை பற்றி எழுதியிருந்தாங்க. பொன்விழா கலைஞர் ஜிஜே ராஜ் அப்படின்ட்டு, என் பேர் ஜிஜே ராஜ்.
எழுதி ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு தெரியாது, உண்மையிலேயே எனக்கு தெரியாது, கடைசி வரை எனக்கு தெரியாது. அது வந்து ஒரு மாதம் பிறகு நான் வடகுளம் தொல்மன்றத்தில் பிரசிடெண்டாக இருந்தேன். அந்த நேரத்தில் கலைத்துறை கலை நிகழ்வுலாம் நான் சரியான மாதிரி பங்களிப்பு இருக்கின்றது, இது வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் எனக்கு ஒரு பேப்பரை கொண்டு வந்து பண்ணி பார்சல் பண்ணி இந்த என்னுடைய கிஃப்ட்னு கொடுத்தாரு. ஆனால் எனக்கு தெரியாது அது என்னன்ட்டு. வீட்டில் போயிட்டு பார்க்குறோம், அந்த பத்திரிகையில் என்னை பற்றி இருக்கு. பொன் விழா கலைஞர் என்னை பற்றி எழுதி ஜி ராஜன் போட்டு பல விஷயங்கள் எழுதினாங்க. அப்போ அந்த அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு. அடே, என்னை பற்றி வெளிநாட்டில் இருந்து ஒரு பத்திரிகையில் என்னை பற்றி எழுதுறாங்களே அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம் நடந்தது என்னை பற்றி. அப்போ என் கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி அது எப்படியோ அந்த கலைத்துறையில் இருக்கவங்கள பற்றி எப்படியாவது புகஞ்சு போகும், அவங்கள பற்றி எப்படியோ போயிடும், விஷயங்கள் போயிடும். அப்போ என்னைய இந்த சிந்தாமணிங்கிற பத்திரிகையில் போட்டிங்கன்னாங்க. சிந்தாமணி பத்திரிகை, அந்த பத்திரிகையில் ஒரு நாள் எனக்கு ஒரு காலையில் வந்தது, என்ன போடுறாய் செய்கிறீங்க அப்படி, என்ன ஜிஜி அப்படின்ட்டு, இன்றைக்கு சிந்தாமணி பத்திரிகை எடுத்து பாருங்க அப்படின்னு. நடுப்பகுதி 2 பத்திரிகை என்னை பற்றி அவ்வளோ பெரிய ஆர்டிக்கல் கொண்டு வந்திருக்கேன் நான் காட்டுறேன். அப்போ எனக்கு அந்த வகையில் ஒரு பெருமை. எனக்கு என்னை யாரும் இல்லாட்டி என்னை பற்றி எதுகள் வெளியே தெரியும், என்னை பற்றி நான் யாருங்கிறது வெளியே தெரிய வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் தான். இப்போ இத்தனை வருட காலங்கள் கழித்து உங்களை பற்றி இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அதிகமா பேசுறாங்க, அதிகமா தேடுறாங்க உங்களை. கட்டாயம் சரியா சொன்னீங்க. என்ன கேட்டால் நான் இப்பொழுதும் இளைஞர்கள் தான் என்னோட இன்டர் இப்பயும் கூட. இப்போ கிட்டத்தில் நான் நினைக்கிறேன் ஆர்ஆர் ப்ரொடக்ஷன் உண்டு, ஓப்பனிங் ஒன்று நடந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், ஸ்டுடியோ உண்டு. அப்போ அதுக்கு நான் என்னை அழைப்பிச்சுருந்தாங்க, போயிருந்தேன். அங்கே போனால் ஒரு இளைஞர் கூட்டம் எனக்கு இருக்காங்க. உதாரணமாக சொல்ல போனால் என்னுடைய 5வது நாடகத்தை உங்களுக்கு மறைந்த கலைஞர் திவ்யராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரபல எழுத்தாளர். அவர் என்னுடைய 50வது நாடகத்தை இயக்கினார் என்னை. சரியா? அதை அடுத்து அவருடைய மூத்த மகன் ஷான் மாற்றம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆசிரியர் என்னை பெரிய பிரமமே ஆக்கி விட்டார். அருமையான கதை உண்டு, நல்ல அருமையான கதை. அதை அடுத்து அவளோட தம்பி தேவ் கிரீஷ் டிஓபி, இப்போ ஃபீல்டில் பேசப்படுறவர், அவர் என்னை இயக்குனார் என்ன உயில் என்ற குடும்பம். அப்போ அவங்களோட தலைமுறையே என்னை இயக்கிக்கின்றது. அது உண்மையிலே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. தலைமுறை கடந்த வெற்றியாளர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். இப்போ நீங்க இந்த துறைக்குள்ள வரும் பொழுது இலங்கையினுடைய சினிமா துறை வந்து ஆரம்ப கட்டங்கள், அதுதான் இலங்கையினுடைய ஆரம்ப காலகட்டங்கள். அந்த ஆரம்ப காலகட்டத்துல அதுக்கு முதல்ல வித்திட்டவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்தி இலங்கையினுடைய சினிமா துறை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்குது. இன்றைக்கு இலங்கையினுடைய சினிமா துறை எப்படி இருக்குது? நீங்க பார்த்ததுக்கும் இன்றைக்கு இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன? உண்மையிலேயே என்னன்னு கேட்டா, நாடகத்துறை தேஞ்சு கொண்டுதான் போகுது. மேடை நாடகம் தேஞ்சு கொண்டுதான் போகுது. நான் 2019 நான் நடித்த கே செல்வராஜன் அவர்களின் இயக்கத்தில் இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் என்ற நாடகம், அருமையான நாடகம். நான் அந்த கேரக்டர் ரசித்து நடித்தேன். அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர், பேசப்பட்ட நாடகம். அதை பற்றி நல்ல விமர்சனங்கள் பத்திரிகையில் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு சரியான நாடகம் ஒன்று எனக்கு இன்னும் அமையலை அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் சினிமா துறையை பொறுத்தவரையில் இப்போ ஒரு ட்ரெண்டாக இருக்குது குறும்படம். ஆனால் அது குறும்படம் செஞ்சாலும் கூட நாங்கள் உண்மையிலேயே இந்த கலைஞர்களை பாராட்டணும். காரணம் என்னன்னு கேட்டால், ஏதோ ஒரு வகையில் கலைகோடு ஒன்றிச்சு அவங்க எதையாவது செய்யணும் துடிக்கிறாங்க தானே, செய்கிறாங்க தானே. எங்கே நீங்கள் போங்க என்று எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் எத்தனை இந்த குறும்படங்கள். எனக்கே 4-5 படங்கள் நடிக்கிறதுக்கு இருக்கு, புக்கிங்ஸ் இருக்கு. இன்னொன்று அது அந்த நேரத்தில் உங்களுக்கு கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். இந்த
தேவ் கிரீஷ்னு அவர் பிரமாண்டமாக குறுந்திரைப்படம் தான். அதை ஒரு பைலட் படமாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரம்ம ரூபம்ட்டு, நான் பேரை சொல்லக்கூடாது சொல்கிறேன், பிரம்ம ரூபம்ட்டு. அதை நான் தான் மெயின் ரோல் செய்கிறேன். அவர் சொல்கிறார் நீங்கள் செஞ்சால் தான் சரியாக வரும் அப்படின்ட்டு. அப்போ அந்தளவு யங் 28 29 வயசு எங்களை பற்றி சிந்திக்கிறாங்களே. அப்போ எனக்கு அது பெரிய வெற்றி ஒன்று தானம்மா. கண்டிப்பா. இப்போ இது இலங்கை துறையில எப்படி நீங்க இப்போ இருக்கக்கூடிய இலங்கை துறை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ உங்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் வந்துட்டு இருக்குது. ஆனா இலங்கையினுடைய சினிமா துறை இன்னைக்கு இப்படி எப்படி இருக்குது? அதாவது எப்படி இருக்குன்னு கேட்டால், இன்னமும் இதை மேம்படுத்தலாம். அதுக்கு நான் சொன்னேன்ல, வட்டத்துக்குள் இருக்கின்றார்கள், அந்த வட்டத்துலேருந்து அவங்கெல்லாம் வெளியே வரணும். வட்டத்திலேருந்து வெளியே வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக சில இதுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த இன்று இதை விட வளர்ச்சி கூடும்னு நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ நீங்க பேசும்போது எனக்கு நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க இந்த மேடை நாடகங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்ப இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரி இலங்கையிலேயே இருக்குது, தமிழ் மற்றும் சிங்களம், இந்த 2 துறைகளுமே இருக்குது. ஆனா சிங்கள துறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் மேடை நாடகங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. உங்களுக்கு நான் அதை பற்றி நல்ல சப்ஜெக்ட் ஒன்று கொண்டு வந்தீங்க. ஏன்னு கேட்டால், நான் இப்போ அநேகமாக சிங்கள கலைஞர்களுக்கு தான் இருக்கிறேன். கூடுதலாக சங்ஸ்தி பலமண்டலே கேள்வி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வத்தலை சங்ஸ்தி பலமண்டலே நான் ஒரு ஆர்கனைசர். ராட்னி வர்ணகுல சூரிய அவரோட நான் அதுக்காக ஒரு நாடகம் ஒன்று நடித்தேன். நான் அவரோட சிங்கள நாடகம் நடித்தேன். சிங்கள நாடகம் நடித்தேன் ஒரு 1 இயருக்கு முந்தி. இன்னுமும் அந்த சங்ஸ்தி பலமண்டலில் அந்த கலை முயற்சி நல்லா செய்கிறாங்க. ஆனால் அந்த வத்தலையில் இருக்க அந்த சங்ஸ்தி பலமண்டலே தமிழ் கலைஞர்கள் பாவிக்க அவங்களுக்கு தெரியாது, எப்படி பாவிக்கணும்னு தெரியாது. அதில் போயிட்டு அவங்க சந்திச்சு எதையும் செஞ்சுன்னா அவங்க ஏதாவது ஒரு வகையில் அவங்க வரலாம் என்று அவங்க டேலண்ட் ஷோ ஒன்று செஞ்சாங்க எங்கள் இதில். அப்போ எல்லா சிங்கிள் ஆர்டிஸ்ட் நான் தமிழ் ப்ரோக்ராம் 2-3 நடந்தது. அப்போ எனக்கும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி, நான் இந்தியன் சினிமாவில் ஒரு பாட்டு ஒன்று எடுத்து, இந்த தெய்வமகனில் தெய்வமே தெய்வமே அந்த பாடல் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பாடலாம் மேடையில் நடித்தேன் லைவாக. கிட்டத்தில் இந்தியன் ஆர்டிஸ்ட்லாம் வந்துருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அந்த நேரத்தில் எங்கே இனிமேல் எந்த பாட்டில் லைவாக செய்ய சொன்னாங்க. டிவியில் பாட்டை போட்டு நான் செஞ்சு காட்டினேன் உங்களுக்கு. அப்போ அந்த இந்தியன் ஒருத்தர் வந்து சொல்கிறார், இந்த மேடையில் அந்த பாட்டை நீங்கள் இவ்வளோ அழகாக செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டார். அதுதான் மேடை நடிகர். அது உண்மைதான். இப்போ ஒரு நடிகர் ஆகிறதுக்கு முதல்ல படிநிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல மேடை நாடகங்களுக்குன்னு சொல்லி தனியான ஒரு இடம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னது போலவே அதாவது சிங்கள துறையில இந்த மேடை நாடகங்கள் இன்றைக்கு வரைக்கும் சரியான முறையில் இயக்கப்படுகிறது. அதன் மூலமாக நிறைய நடிகர்கள் வெளியில வராங்க. எதனால தமிழ் துறையில இந்த மாதிரியான மேடை நாடகங்கள் செய்ய முடியல? அப்படி இல்லைன்னா அது செய்யறதுக்கான ஏதாவது முயற்சிகள் நீங்க எடுத்திருக்கீங்களா? நல்ல ஒரு கேள்வி நீங்க சொல்றது. ஏன்னு கேட்டா, இந்த நம் கலைஞர்கள் வந்து சுருக்கமாகவே சொல்ல போனால், அதாவது ஒத்திகைங்கிறது ஒரு நாடகத்துக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டால் சினிமா மாதிரி வெட்டி கொட்டி செய்யலை அவங்களுக்கு. நாடகம்னா நாடகம் தான், மேடைக்கு போகணுன்னா நீ தான் மேடை. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அதை எத்தனை ஒரு நாடகம் நடிக்கும்போது எத்தனை அதில் சம்மந்தப்பட்ட கலைஞர்கள் நேரத்துக்கு போயிட்டு அதில் கலந்து கொள்கிறாங்க, ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க. அது இங்கே நடக்கிறதே கிடையாது. ஒன்று ஃபெயிலியருக்கு ஒன்று காரணம். அது இரண்டாவது, அதாவது அந்த கலைஞர்கள் தங்களுடைய எப்பயுமே தன்னுடைய கரெக்டரை உள்வாங்கினா தான் ஒரு கலைஞர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் மேடையில் நீங்கள் நடிக்கலாம், சினிமாவில் இன்னும் செஞ்சுட்டு போயிடலாம், நீங்கள் யூ கேன் டூ எனிதிங். ஆனால் நாடகம்னு வரும்பொழுது நாடகம் அதுக்குன்னு சில வரமுறை இருக்குது, இலக்கணம் இருக்குது. இலங்கையினுடைய சினிமா துறையில் இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு கேள்வி தோணுது, ஒருவேளை ஒற்றுமை அப்படின்றது இல்லையோ? அது இருந்தால் அதைத்தான் நான் இன்டிரெக்டாக உங்களுக்கு சொன்னேன், மறைமுகமாக சொன்னேன், வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்க. ஆனால் இவங்க இப்போ உண்மையில் பாருங்கள், இந்தியாவிலாம் நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அந்த நடிகர் எவ்வளோ பவர்ஃபுல். ஆனால் இலங்கையிலேயும் அந்த மாதிரி சங்கங்கள் இருக்குது, உருவாகுதம்மா. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உங்களுக்கு கொண்டு உருவாக்கிக்கிறீங்க, எனக்கு தேவைன்னு ஒன்று நான் ஒன்று உருவாக்கிக்கொள்கிறேன்.
அப்போ நீங்கள் உங்கள் சப்ஜெக்டோட போகிறீங்க, நான் என் சப்ஜெக்டோட போகிறேன். அப்போ இலங்கையில இப்போ இருக்கக்கூடிய இத்தனை சங்கங்கள்ல இருந்தும் எந்த விதமான வெளியில எந்த விஷயங்களுமே வரலையா கலைஞர்களுக்கு? அதாவது இப்படித்தான் சில சில விஷயங்கள் செஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள தான் வர்றதோடைய கலைஞருங்கிற ரீதியில் மொத்தமாக வர்றது கிடையாது. அப்படி அப்போ இப்ப எல்லா கலைஞர்களுக்கும் எல்லா விஷயங்களும் போய் சேரணும் அப்படின்னு ஒரு சங்கத்தை உருவாக்கலாமே. சங்கத்தை எத்தனையோ சங்கங்கள் இருக்கம்மா. ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் ஐக்கிய சுதந்திர ஐக்கிய ஒன்றியம், இன்னும் எத்தனையோ இருக்குது. ஆனால் அதை விட தனிப்பட்ட முறையில் வச்சிருக்கிற அந்த சிலோனியுடைய டாஸ்டேஜ், அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாடகம் செஞ்சு 50 வருஷத்துக்கு 45 வருஷத்துக்கு 45 நாடகம் செஞ்சுருக்கிறார். செல்வராஜன் நினைச்சு பாருங்க. அவர் தான் என்னை அதை கூடுதல் 25 நாடகம் தான் என்னை இயக்கியவர். அவர்கள் செல்வராஜன் நேரில் அவரை ஞாபகப்படுத்துறோம். என்னையா அந்த மாதிரி இடத்துல அவர் பயன்படுத்தியிருக்காரு என்னை. இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய இயக்குனர்கள் நிறைய பேர் நிறைய கதைகளை வந்து சரியான முறை நல்ல கதைகள் வந்து எழுதுறாங்க. அந்த கதைகள் திரையில பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. என்ன மாதிரியான விஷயங்களை இப்போ இருக்கிறவங்க திருத்தணும்? ஏன்னா சில நேரங்கள்ல கதை நல்லா இருக்கு, நடிகர் அங்கனிக்கல சொதப்பிடுறாரு, அது திரையில பார்க்கும்போது இப்படி ஆயிடுச்சு, அப்படி இருந்திருக்கலாமே, அந்த அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து என்னன்னு கேட்டா, அதாவது வந்து இப்போ இப்போ இந்த நடிப்புங்கிறது, அந்த நாடக நடிப்பு வேறு, சினிமா நடிப்பு வேறு. நீங்கள் நாடகத்தில் மேடையில் நடிக்கும்போது என்னை யாரும் பார்க்கலன்னு ஹோட்டலில் தான் நடிக்கணும், என்னை எவனும் பார்க்கல, நான் தான் ராஜா அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் உங்களோட கரெக்டரை செய்வீங்க, நாடகம் அந்த அந்த உங்களோட கோல் அங்கே போய் சேரும். ஆனால் சினிமாவில் நாம் நடிக்கும் பொழுது எல்லாம் எத்தனையோ கண்கள் என்னை பார்த்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு நாங்கள் நடிக்கணும். இதுதான் அந்த நாடகத்துக்கு சினிமாவுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இந்த வித்தியாசங்கள் இருக்கும்போது இப்போ இந்த துறையினுடைய வித்தியாசத்தையும் உங்களால பார்க்க முடியும். 5 தசாப்தம் அப்படின்றது சும்மா கிடையாது. எத்தனையோ பேரை நீங்க பார்த்திருப்பீங்க, எத்தனையோ தலைமுறை கடந்திருக்கீங்க. ஒவ்வொரு தலைமுறையிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துதான் இன்றைக்கு இந்த தலைமுறையிலையும் நீங்க வந்து பயணம் செய்துட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு தலைமுறையிலையும் வித்தியாசங்களை கடந்து இன்றைய தலைமுறையில இருக்கிறது வந்து சமூக வலைத்தளங்கள். இந்த சமூக வலைத்தளங்கள் இலங்கையினுடைய சினிமா துறையிலையாக இருக்கட்டும் அல்லது சினிமா துறைக்காக இருக்கட்டும், கலைஞர்களாக இருக்கட்டும், ஒரு ஊக்கத்தை தருதா, அப்படி இல்லைன்னா ஊக்கத்தை தராமல் இருக்குதா? என்னென்று கேட்டால் அதை 2 வகையாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். இப்போ நல்ல ஒரு கலைஞன், அவனுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லா முடியும். ஆனால் அந்த கலைஞன் யாரோ பார்க்கறதில்ல, பாரமுகமாக இருக்கு. இப்போ என்னை பொறுத்த நான் ஏதாவது செஞ்சு கொண்டு தான் இருக்கேன். என்னை விட நல்ல கலைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கிறது இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது அந்த கலைஞர்கள் அந்த 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 கலைஞர்கள் நாங்கள் தேடி பிடிச்சி வச்சு தான் செய்யணுமே வெளியே, அந்த கலைஞர்கள் தேடல் கொஞ்சம் செய்யணும். இவங்க ஒரு சுருக்கமாக சொல்கிறோம்னா ஒரு விஷயம் செய்யும் போது தேடணும். இது என் ஃப்ரெண்ட், அவனுக்காக இந்த கரெக்டை கொடுக்கலாம், இவன் இந்த நாள் வரணும் தானே, அவனுக்கு இதை கொடுக்கும். நான் சொல்லுவேன், உங்களுக்கு வேலைங்களா? அதுதான் நம்முடைய கலைத்துறைவின் சரிவுக்கு முக்கிய காரணமே. இப்போ இந்த சரிவை சரி செய்து எப்படி நேரா செய்யறது? அதுக்கு அந்த கூட்டு முயற்சி வேணும். ஏன்னு கேட்டால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த இயக்கங்கள் ஒன்றா இருக்கணும், இந்த எல்லா இயக்கமும் சேர்த்து ஒன்றா இருக்கணும். அப்போ ஏதாவது எல்லா இயக்கங்களுமே உருவாரத்துக்கு ஒரு காரணம் நம்மளோட கலைஞர்களுக்கு நல்ல விஷயங்கள் போகணும், அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும். இப்போ ஒருத்தர் சோம் இல்லாம இருக்காரு அப்படின்னா அவருக்கு நம்மளோட சங்கத்தால என்ன முடியுமோ அதை நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு முனைப்போடுதான் நிறைய சங்கங்கள் இந்த மாதிரி கிளை கிளையா பிரிஞ்சிருக்கிறது. அது எல்லாமே ஒன்னாக்கக்கூடிய ஒரு சங்கம் வரணுமா? இப்படியும் செய்யலாம், வரவும் தேவையில்லை, எப்படியும் செய்யலாம். ஆனா எங்க நோக்கங்கள் பிழையா இருக்கும் பொழுது அங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு சங்கத்திலையும் ஒவ்வொரு நோக்கங்கள். அதான் சொல்றேன், அந்த பலதரப்பட்டவா சிந்திப்போன்னு அந்த சக்தியெல்லாம் புரிஞ்சு போயிருக்கு. இங்கே இலங்கையில் கலைஞருடைய சக்தி பிளாஸ்ட் ஆகிருக்கு அப்படி. இப்போ அதனால எங்களுக்கு டீப்பாக ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது காரணம் அதுதான். இப்போ உண்மையிலேயே இந்த பிரம்மர்வம் அந்த குறுந்தடைப்படம் செய்கிறவர் சொல்லிட்டாரு, நீங்கள் அந்த கரெக்டாக செஞ்சால் தான் சரியாக இருக்கும், அதோட டைலக்ட் டெலிவன்ஸ்லாம் உங்களால் தான் எழுதும் அப்படின்ட்டு. ஏன் சொல்கிறார்? அவருக்கு அந்த கேரக்டர் நல்லா இருக்கணும், படம் நல்லா இருக்கணும் நோக்கத்தோடு செய்யலாம். அப்போ அந்த எத்தனை இயக்கங்களுக்கு, எத்தனை இயக்குநர்கள்ட்ட இருக்குது, எத்தனை படம் செய்கிறவங்கள்ட்ட இருக்குது சொல்லுங்க.
அங்கே தான் நாங்கள் பிள்ளை வரும். ஸோ இந்த வருஷம் இவ்வளோ வருஷத்துல ஒரே ஒரு புத்தகம் நீங்க எழுதியிருக்கீங்க. அந்த புத்தகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த புத்தகம் வந்து நான் எழுத இல்லை. ஆ. இது வந்து என்னை பற்றி இங்கே உள்ள சகல கலைஞர்களும் என்னை பற்றி எழுதியிருக்காங்க. அந்த புக் அதை நான் அப்படியே தொகுத்து புக்கை வெளியிட்டேன். ம். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில வரும் பொழுது ம். ஒரு நடிகன் சக நடிகரை பற்றி எழுதும் போது ம். அதுல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி உண்மையிலேயே என்ன கேட்டால் அப்படிதான். சில கலைஞர்கள் வந்து சில கலைஞர்களை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஆனால் சில கலைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த உண்மையிலே நான் சொல்லணும். இப்போ சமயத்தில் இறந்து போனார் சிதம்பரம் ஒரு கலைஞர், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அவர் வந்து என்னுடைய ரசிகன். அவர் சொல்லுவார், நான் இந்த நாடகம் எப்படியா எல்லாத்துக்கும் வருவார். வந்தவர் சொல்லுவார், என்னை அப்படி ஊக்குவிப்பார். அவர் ஒவ்வொரு நாடகத்துக்கும் என்ன சொல்லுவார், இப்படி யாரும் அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க, நீங்கள் மேடைக்கு வந்தால் போதும் ஐயா அப்படிம்பார். நீங்கள் அடிக்க தேவையில்லை பார். அப்போ அந்த ஒரு கலைஞனை அவர் எங்கே கொண்டு போகிறார். இப்போ அடுத்த கலைஞன் அடுத்து என்னமா செய்யணும், நான் நல்லா செய்யணுங்கிற நோக்கத்தில் தான். அப்படி கலைஞர்கள் இருக்கிறாங்க. சிதம்பரம்லாம் நல்ல கலைஞர், சகல கலைஞர்கள் எல்லாம். அவங்கள நாங்கள் இப்படி கலைஞர்களை பொறுத்தவரும் இல்லை. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை கிட்ட ஒரு ரொம்ப பெரிய ஒரு மைனஸ் விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கலைஞர்கள் யாரு அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. துறை சார்ந்து இருக்கிறவங்களையுமே நான் வந்து சொல்றேன். இப்போ இன்னைக்கு ஒரு யங்ஸ்டர் இருக்காரு அப்படின்னா, சில நேரங்கள்ல இத பார்த்துட்டு இப்படி ஒருத்தர் இருக்காரா அந்த மாதிரியுமே கூட தெரியறதுக்கு இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து யார் மீது பிழை? அது வந்து இப்படிதான். ஏன்னு கேட்டால், நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை சார்ந்திருக்கோம். ஆகிய சினிமா சார்ந்த துறையை சார்ந்தவர்கள் அந்த சினிமா சார்ந்தவர்களை பற்றி அவர்களுக்கான ஆக்கப்பூர்வமான ஆக்கங்களை அவங்க உருவாக்கணும். என்ன சினிமா துறை இல்லாத ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் ஒரு சினிமா நடிகை உருவாக்கலாதே. அந்த சினிமா துறையில் அந்த துறையில் உள்ளவங்க தான் அதை செய்யணும். அவங்களுக்கு தான் அந்த என்ன வரணும். அதுதான் ஏன்னு கேட்டால், அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டோன்னா அந்த கதாபாத்திரங்களை எடுக்கும் பொழுதும் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரூட்டணும் அப்படிங்கிறதும் இப்போ இந்த அந்த மாதிரி எண்ணங்கள் வர்றது அவங்களுக்கு குறைவு. எப்படியோ கரெக்டரை போட்டு நாடகத்தை முடிச்சு விட்டா சரி, கரெக்டரை பிடிச்சி விட்டா சரி. சிந்திக்கணும். ஒரு கரெக்டர்னு சொல்லி கேட்டால் இது தேசம் நீங்களும் நானும் மட்டும் பார்க்குறது இல்லையே. எனக்கு இந்தியாவில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இந்தியாவில் ஏன்னா மாதிரி இந்த கிட்டத்தில் பெஷன் பிளேன் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்தியாவில் அவங்க இந்த ஒவ்வொரு ஈஸ்டர் காலத்துலையும் ஜேஸ்வின் பாட்டுகளை உலகம் முழுவதும் செய்கிறாங்க. இந்தியாவில் தான் அவங்களோட ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. அப்போ எனக்கு அங்கேருந்து அவங்க எழுதுவாங்க, இதில் உள்ள முக்கிய கரெக்ட் நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நான் எப்படி ப்ராக்டிஸ்லாம் வந்து செய்கிறதில்லன்ட்டு. உங்களுக்கு இயலும், உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறது எங்களுக்கு விளங்குது நீங்கள் யாருன்ட்டு. உங்களுக்கு இயலும், நீங்கள் வந்து நடிங்க. அங்கே நடிகர்கள் இல்லாமையா? இப்போ இன்றைக்கு இந்த துறையில அடுத்த தலைமுறை வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறையும் இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த இப்படிதான் என்னன்னு கேட்டா, அதாவது கலைக்காகவா அல்லது வாழ்க்கைக்காகவா? கலைக்காகவா வாழ்க்கைக்காகவா? அது ரெண்டு விதமாக சொல்லலாம். சிலர் கலைக்குன்னே இருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பாரு. ஒரு கலைஞனுக்கு என்ன தேவையோ கைத்தட்டு, அந்த கைத்தட்டி அவனை ஆராய்ச்சி அவனை புகழ்றது தான் அவனுக்கு பெருசாக தெரியும். ஆனால் அப்படி ஒரு நிலையை அடைகிறதுக்கு வந்து இலங்கையின் பொருளாதாரம் வந்து ஒரு கலைஞனை அதாவது தமிழ் துறை வந்து இதுவரைக்கும் வரையில்லை. என்றால் தமிழ் துறை கலைஞர்கள் நல்ல தகுதியுடையவங்க திறமசாலிகளை பார்த்தா அவங்க பொருளாதார ரீதியில் இழந்தார். பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். கட்டாயம். இப்போ நான் எல்லாம் இன்றைக்கு இப்படி இந்த கலைத்துறை இப்படி செய்கிறது காரணம் என்னன்னு கேட்டால், நான் என்னை பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டு தான் கலைத்துறையில் இருக்கேன். நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருந்தீங்க. இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், உங்களோட வாழ்க்கையை ஒரு அழகா சொல்லணும் அப்படின்னா,
கலைஞருக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் வெளியில வந்து காட்டாம அவங்க வந்து அதை வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. அது வந்து வைரமுத்து அவர்களுமே ஒரு பாட்டுல எழுதியிருப்பாரு. ம். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை ம். மூடிக்கொண்டு இன்பம் ம். கொடுப்பான் அப்படின்னு சொல்லி, ம். அந்த மாதிரி ம். இன்றைக்கு வரைக்கும் இலங்கையினுடைய கலைத்துறையில உங்களினுடைய பயணம் மிகப்பெரியதாக இருக்கிறது. ம். கடந்து வந்த பாதையில கஷ்டங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கும் நிலைச்சு நின்று இந்த தலைமுறையோடும் வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய ஒரு குணத்தோட நீங்க இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ம். இன்றைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்களை மனம் திறந்து மனம் விட்டு பேசியிருந்தீங்க. நன்றி. வணக்கம்.